நம்ம வித்யா ரோகிணிக்கு சரியான ஆப்பு வச்சது தான் சரி அப்படின்னு நினைக்கிறோங்க. வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தா நம்மளுக்கு உதவி செய்வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஆனால் அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல உதவி செய்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வித்யா கொஞ்சம் கூட முன் வரவே கிடையாது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த சமயத்தில் நம்ம ரோகிணி எப்படியோ பாடுபட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ அந்த இடத்துல நம்ம வித்யாவுக்கு பணத்தை கொடுத்து என்ன பண்ணணும், அவளை வந்து பார்த்தோன்னா கோர்ட்டுக்கே வர வைக்கக்கூடாது, அவளை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் வந்து போயிட சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லி அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு பிளானை வந்து போட்டாங்க நம்ம ரோகிணி. ஆனால் நம்ம மனோஜ் வந்து பார்த்தோன்னாக்கா எப்படியா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கிடச்சிரும், இதில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம இன்னொரு கல்யாணத்தை கூட வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தோன்னாக்கா ரோகிணி இல்லாமலேயும் வந்து பார்த்தோன்னா நம்மளால் இருக்க முடியல அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன தான் வந்து ரோகிணி ஏமாற்றி இதுனாலையும் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னாக்கா அளவு கடந்த பாசத்தை வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ இவர் வச்சுருப்பார். யாருன்னா நம்ம மனோஜ் எவ்வளோக்கு எவ்வளோ பாசம் வச்சாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய ஆப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து வச்சுக்கிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா கோர்ட்லேயுமே வந்து எல்லாமே வந்து முன்கூட்டியே தெரியும், ஆனால் இவங்க தான் வந்து பார்த்தினாக்கா தெரியாத மாதிரி வந்து நடிச்சிட்ருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்த்தினாக்கா இப்போ ரோகிணி வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளால் இந்த உண்மையை வந்து மறைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பணத்தை வாங்கிட்டு இருந்தாலும் நாம் வந்து பார்த்தோன்னாக்கா முத்துவுக்கும் மீனாவுக்கும் வந்து பார்த்தோன்னாக்கா வாக்குறுதி கொடுத்துருக்கோமே, அதனால் இப்போ பணத்தை கொடுத்து என்னை வந்து பார்த்தோன்னாக்கா இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லி இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மனோஜுக்கு சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்யா வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ரோஹிணி வந்து பார்த்தோன்னா வித்யாவை பார்த்தா பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னடா இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி வந்து பல பிளான்களை வந்து போட்டாங்க. கடைசியில் எல்லாமே சொதப்பி இப்போ வந்து கோர்ட்டில் வந்து பார்த்தினாக்கா என்ன ஆகுதுன்னா டிவர்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிடுறாங்க. இனிமேல் இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த ஒரு சம்மதம் இல்லை, நீ ஏமாற்றி தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கின்றது 100% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உன் வேலை என்னவோ அதோடு இருந்துக்கணும், இனிமேல் நீங்கள் வந்து மனோஜை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜட்ஜி சொன்னதை கேட்டதும் ரொம்பவுமே சந்தோஷமாக தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம ரோகிணி வந்து பாடுபடுறது எல்லாமே நம்ம மனோஜ் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி என்னோடய லைஃப் வந்து போயிடுச்சு, ஆனால் இருந்தாலும் நான் வந்து வாழணும்னு வந்து நினைக்கிறேன் அவங்க கூட அப்படின்னு வந்து சொல்லி நம்ம ரோகிணி வந்து மனோஜ்கிட்ட போராடினாலுமே அந்த இடத்துல வந்து இந்த விஜயா வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா எப்பா என் பையனை பிடிச்ச சனி ஒரு வழியாக போயிடுச்சுடா சாமின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நிம்மதியாக இருக்க பார்த்தாங்க. ஆனால் நம்ம மனோஜுக்கு வந்து அந்த டைமில் வந்து பார்த்தினாக்கா என்னடா இது இவ்வளோ அழுந்து தேம்பி நம்மளை வந்து பார்த்தினாக்கா மனுஷ கல்லாக்க ஒரு மாதிரி பார்க்குறாளே, நாம் இப்போ வந்து இவளை ஏற்றுக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தினா இன்னொரு ஐடியா வந்துட்டுருக்கு. நம்ம இவளை வந்து பார்த்தினாக்கா திரும்பவும் வந்து என்ன பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு எதனாலனா நம்ம ரோகிணி அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பாசத்தை காமிச்சாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க போனதான் வந்து ரொம்பவே மனசு கஷ்டமான ஒரு செயலாகிடுச்சு நம்ம மனோஜுக்கு. இந்த டைமில் நம்ம மனோஜ் வந்து பார்த்தோன்னாக்கா அப்படியே நம்ம ரோகிணியை வீட்டுக்கு கூட்டின்னு போனோம். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் இல்லாமல் நம்ம மனோஜை எதிரியாக தான் வந்து பார்ப்பாங்க. இவனுக்காக தான் நம்ம இவ்வளோ பாடுபட்டு எல்லாம் இதுனும் கடைசியில் வந்து பார்த்தோன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து இவன் ரோகிணி தான் வந்து பார்த்தோன்னாக்கா நான் விரும்புகிறேன், அவள் என்னை ஏமாற்றலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஜட்ஜு முன்னாடி வந்து சொல்லும்போது நம்ம ஜட்ஜுக்கே வந்து பார்த்தோன்னா பெரிய சர்ப்ரைஸாக தான் வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குன்னு கூட நான் சொல்லாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம ரோகிணி ஏமாத்தின விஷயம் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம மனோஜுக்கு வந்து பிடிக்கல, ஆனால் அவங்க காட்டின பாசம் அவங்க கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த டைமில் நம்ம மனோஜ் வந்து பார்த்தோன்னா ரோகிணியை வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அந்த இடத்துல அவங்க வீட்டில் சேர்த்துக்கன்னா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் தெரிஞ்சிருக்கோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கருத்தை கமெண்ட் தெரிஞ்சு வீடியோக்கால் லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.